வீடியோ பதிலாளருக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்னே வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக காமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாப்பிக்ல உங்களோட வீடியோ போடலாம். நீங்கள் விரும்பும் ஒரு ஆணை, ஒரு பெண் உங்களை நான் காதலிக்கிறேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஆசை வார்த்தைகள் கூப்பிடும் போது அந்த ஆண் அதை நிராகரித்தால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எப்படிப்பட்ட ஆணெல்லாம் நம்ம லைஃப்ல வச்சுக்கலான்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுல உங்க லைஃப்ல நீங்க உங்களை ஒருத்தவங்களை காதலிக்கும் போது வேறு ஒரு பொண்ணு வந்து நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண் உங்களோட ஒரு பெட்டரான ஒரு பொண்ணு வந்து கேட்கும்போது அழகுல, சொத்துல, படிப்புல, சம்திங் எக்ஸட்ரா விஷயங்களை கேட்கும்போது அவங்க நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கும். பட் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் அது. உங்களை விட அனைத்து விஷயத்திலும் இழந்த ஒரு நபரை அவர்கள் பார்த்து அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை நிராகரித்து உங்களுடன் தான் வாழ்வேன் என்று வந்திருக்கக்கூடிய ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் தான், உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கு அந்த ஒரு பொண்ணோட பெஸ்டான ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறமும் எனக்கு அவங்க வேணாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு வராங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான அன்பு இருக்கும். சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் அந்த ஒரு நபரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போகிறதுக்கு இங்கே நிறையவே செய்கிறாங்க. பட் உண்மையான அன்பு இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவர்களுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய விஷயங்களை நிராகரித்து அல்லது இழந்து வந்து உங்களுக்கு உதவி செய்தால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டைம் கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டப்படுறதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். அவங்களுக்கு அந்த டே ஒரு முக்கியமான டே. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க கூட வச்சுக்கோங்க. அந்த நாள் அவங்களுக்கு போகலைன்னா அந்த நாளில் இருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். பட் அந்த ஒரு விஷயத்தையும் இழந்துட்டு நீ தான் எனக்கு முக்கியம், உன்னோட கஷ்டத்துலேருந்து நான் உன்னை சேவ் பண்ணணும், நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டு அவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் விட்டுறாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காகவே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நீ இவ்வளோ கேவலமான ஒன்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உன்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி விட்டு போகிறீங்க. பட் உங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களின் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பினால் எந்த ஒரு ஆண் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறானோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவி செய்ய நினைக்கிறானோ அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆண், நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களுடைய உடல்நிலை சரியில்லைன்ற போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற போதும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறனால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பொண்ணுங்களை வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு ஆணை விட்டுறாதீங்க. ஏன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆண் இருக்க மாட்டாங்க. அவங்களே முடியலனாலும் வேற ஒருத்தங்களை வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் விரும்பும் ஆண் உங்களுடைய முதல் நாள் சந்திப்பும் அல்லது முதல் நாள் தின காதல் என்று கூடிய தினங்களில் உங்களுக்கு ஸ்பெஷலாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயம் அந்த ஆணை விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ஆணும் ஒரு நாள் சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த ஆணுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஆணுக்கு மறந்துருக்கலாம். பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் ஞாபகம் வச்சு அல்லது நீங்கள் லவ் ப்ரொப்போஸ் பண்ண டே லவ் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் விட்டுறாதீங்க. அதெல்லாம் அன்பினால் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பபாய்.